வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள் நவம்பர் 24 வெளியான தகவல். புதிதாக 1475 பேருந்துகள் கொள்முதல், பணியாணை வழங்கல் என தகவல். புதிதாக 1475 பேருந்துகளின் அடிச்சட்டம் தயாரித்து வழங்க அசோக் லேலண்ட் நிறுவனத்துக்கு பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவுப்படியும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் வழிகாட்டுதலின்படியும் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 2024-25 நிதியாண்டுக்கு 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய அரசாணை வெளியிடப்பட்டது. முதற்கட்டமாக 453 பேருந்துகளுக்கு கடந்த ஜூலை 18ஆம் தேதி பணியாணை வழங்கப்பட்டு அதில் 371 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மீதமுள்ள 82 பேருந்துகள் வரும் டிசம்பருக்குள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். இந்நிலையில் ரூபாய் 341 கோடி மதிப்பீட்டில் 1475 பேருந்து அடிச்சட்டங்களுக்கான பணியாணை அசோக் லேலண்ட் நிறுவனத்துக்கு நேற்று வழங்கப்பட்டது. இந்த அடிச்சட்டங்கள் கூண்டு கட்டி அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதை போன்ற போக்குவரத்துத்துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி நண்பா, நன்றி, வணக்கம்.